உங்களுக்கு அடுத்த ஜென்மம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத இந்த ஜென்மத்தில் இந்த அறிகுறிகள் மூலமாக நீங்கள் அறிய விரும்பினால் இதை இன்று செய்யுங்கள். மனிதர்களால் கொடுக்கப்படும் சந்தோஷமும் சுகமும் உங்கள் வாழ்க்கையில் பெருசாக எதையுமே சாதிக்க விடாது. ஆனால் கடவுள் மூலமாக கொடுக்கக்கூடிய சுகமும் சந்தோஷமும் உங்கள் வாழ்க்கையில் யார் நீங்கள் அப்படின்றத இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு இந்த நொடி வரைக்கும் உயிரோடு இருக்கீங்கன்னா கடவுள் உங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் குறித்த தேதியில் தான் நாம் இந்த உலகத்தை விட்டு போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவி மிகப்பெரிய அளவுக்கு அச்சுறுத்தலோடு தான் அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த பதிவை முழுமையாக கேளுங்க, இதை தவற விடாமல் கேளுங்க. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் வியாழன் தின வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையில் நாம் போய்கிட்டு இருக்கோம். பலவிதமான தடைகள் வந்தாலும் சாயப்பா நமக்குள்ளே இருந்து நம்மளை வழி நடத்துகிறாரு அப்படின்ற உணர்வுகள் மூலமாக நாம் தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிறோம். பலவிதமான திருப்பங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்தாலும் நம்மளுடைய லட்சியத்தை நாம் அடையாமல் விடப்போவது இல்லை. குடும்பத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தையும் நாம் முன்னின்று நம்பிக்கையோடு அதை அணுகிறோம். இது மூலமாக நமக்கு நிறைய சக்தி நமக்கு சாய்ப்பா கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நாம் உணர்கிறோம். இதை சொன்னது நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சாய்ராம். உங்களுக்கு மற்ற மனிதர்கள் கொடுக்கக்கூடிய சக்தியை விட கடவுள் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க, அது எந்த மனுஷனாலையும் கொடுக்கவே முடியாது. இந்த சக்தின்றது ஒன்று என்கரேஜ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை பொருள் உதவி கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரிய விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் நம்முடன் இருக்கலாம். இது மாதிரி தான் நமக்கு சக்தி கிடைக்குது. ஒரு ஆழ்ந்த சோகமாக ஒரு மனுஷன் உட்காந்துருக்கான், பல நாள் அவனுக்கு சோகம். அவன் நினச்ச ஒரு விஷயத்தை எவ்வளவு ட்ரை பண்ணியும் அவனுக்கு கிடைக்கல. ஒரு பெரிய ஏமாற்றம். அதில் இருந்து தாண்டி அவன் வரணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் பலவிதமான போராட்டத்தை அவன் போராடிக்கிட்டே இருக்கான். அப்போது அவன் என்ன பண்ணுவான், சக்தி இழந்தவனா அவன் காணப்படுவான். ஒரு நாள் அவனுக்கு அவன் நினச்ச விஷயங்கள் நடந்துடுச்சுன்னா அவனுக்கு ஒரு எனர்ஜி. சில பேருக்கு சக்தினா என்னன்னு புரியல. சக்தின்றது அடுத்தவனை எதிர்த்து போராடுற உடல் வலிமை கிடையாது, மன வலிமை. உடல் வலிமை ஓரளவுக்கு தான், ஆனால் மன வலிமை இருக்கே அதுதான் மிகப்பெரிய ஒரு பலம். ஒரு மனுஷனுக்கும் அம்மா அப்பா இல்லாமல் வாழவே முடியாது.
நான் சின்ன வயசில் அடிக்கடி நினைப்பேன், நம்ம அப்பா நம்ம கூட இல்லைன்னா, நம்ம அம்மா நம்ம கூட இல்லைன்னா என்ன ஆகும், வாழ முடியுமா? அதுதான் எனர்ஜி. ஸோ நம்மளோட அம்மாவுக்கு பெரிய உடல் வலிமை இருக்கா? நம்ம தாத்தா பாட்டிக்கு பெரிய உடல் வலிமை இருக்கா? மன வலிமை, அவங்க கொடுக்குற தைரியம், அவங்க இருந்தால் 1000 பேருக்கு சமம். இது நம்ம ஃபீல் பண்ணுறோம். இன்றைக்கும் சில பேர் அம்மா இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலமாக கண்ணீர்கள் வந்துடும். உங்களை அழ வைக்கணுன்றது என்னோட நோக்கம் இல்லை. ஸோ உங்களுக்கும் குழந்தைங்க இருக்காங்க, அப்போ நீங்கள் அந்த மன வலிமையோடு இருக்கணுன்றது தான். ஸோ அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த மன வலிமை ஜாஸ்தி, அது ஒரு சக்தி. அப்போது நமக்கு மன வலிமை தான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி. அந்த சக்தி ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்கலாம். அது குறைஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே ஏமாற்றங்கள் மட்டுமே. அப்போ மனிதர்களால் கொடுக்க முடியாத சக்தியை கடவுள்கிட்டேருந்து வருது பாருங்க, அதுதான் உங்களுக்கு இட்ஸ் அ வெரி மோஸ்ட் பவர்ஃபுல். ஒரு மனுஷன் உங்க கூட இருக்கா, அவன் நல்ல எனர்ஜெட்டிக்காக அவங்களுக்கு இருக்கா. திடீர்னு அவன் தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவோ பிரிஞ்சிட்டான். இப்போ உங்கள் சக்தி, எனர்ஜி எல்லாமே லாஸ். அதை ஈக்குவல் பண்ண முடியாது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா நம்ம ஏன் அழுகுறோம், ஏன் பயப்படுறோம்? உங்களுக்கு அது வாழ்க்கை, மற்றவங்களுக்கு ஒரு செய்தி. ஏன் அது அவங்களுக்கு செய்தியாக இருக்குது, உங்களுக்கு வாழ்க்கையாக இருக்குதுன்னா, உங்களுடைய சுக துக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் உங்கள் கூட இப்போ இல்லை. ஓகே, அப்போது உங்களுக்கு சுக துக்கத்தில் இருக்கிறவங்க உங்கள் கூட இல்லைன்னும் போது அது உங்களுக்கு மிகப்பெரிய லாஸ். அதே எதிர் வீட்டுக்காரவங்களுக்கு அது ஒரு செய்தி. பரவாயில்ல, போனால் என்ன அப்படின்னு நமக்கு தான் தெரியும். அதை எப்படி ஈக்குவல் பண்ணுவோம், அது எந்த பேலன்ஸை வச்சு நம்ம வெளியில் வருவோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் எப்படி யோசிக்கிறோம், ஒரு மனுஷன் நம்ம கூட இருந்தால் அவன் இல்லை, இனி என்னால் வாழ முடியாது. அப்போ உங்கள் மனுஷனாக உங்கள் கூட இருக்கிறவங்க அவங்க உங்களோட மன வலிமை கம்மியாக இருக்க கூட இருக்கலாம், பலகீனமாக கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்புறீங்க இவர் இருக்காரு அப்படின்னு. இப்போ அவர் உங்கள் கூட இல்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கை மேலே உங்கள் மேலே நம்பிக்கை வரலை. அப்போ மனிதர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கான்ஃபிடென்ட், அந்த மன வலிமை தொடர்ந்து யாருக்குமே இருக்கிறது இல்லை. நம்ம அம்மா அப்பா கூட நம்ம வாழ்கிற வரைக்கும் அவங்களால வாழ முடியாது. ஏன்னா நம்ம அம்மா அப்பாவும் அவங்களுடைய அம்மா அப்பாவையும் பிரிஞ்சு தான் வந்திருக்காங்க. ஸோ ஏஜ் ஆச்சுன்னா யாருமே உயிரோடு இருக்க போகிறதில்ல. நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ஏன்னா யாருமே சாகா வரம் அடைந்தவர்கள் யாருமே இல்லை. அப்போ மனுஷங்க மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் வருது. அவங்க இல்லைன்னா அது போயிடுது. பதவி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு ஸ்டேஜுக்கு வருது, அது இல்லைன்னா காணாமல் போயிடுது. அதிகாரத்தின் மூலமாக பலரை கட்டுப்படுத்தக்கூடிய நம்பிக்கை, அந்த அதிகாரம் கையில் கிடைக்கிற வரைக்கும் தான் நம்ம கூட இருக்கும், அதுவும் காணாமல் போயிடும். அப்போது கடவுள் மேலே வைக்கக்கூடிய நம்பிக்கை, நீ ஆண்டியாக இருந்தாலும் நீ அரசனாக இருந்தாலும் நிம்மதியாக சந்தோஷமாக நம்பிக்கையோடு நீ இருப்ப. அப்போது மனுஷங்க மேலே நம்பிக்கை வைக்கலன்றது வாதம் கிடையாது. ஆனால் மனிதர்களை விட சக்தி வாய்ந்தது கடவுள்கிட்ட வைக்கிற நம்பிக்கை. அந்த ஒன்று இருந்துச்சுன்னா உலகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் யதார்த்தமாக எடுத்துக்கலாம். எந்த விதமான கஷ்ட நஷ்டம் இல்லாமல் நீங்கள் ஏற்றுக்கலாம். ஸோ உலகமே உங்களை பார்த்து வியக்கும். நீ ஒரு காலத்தில் அப்படி இருந்தால் அதே சந்தோஷம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது கூட நீ இருக்கிறியே அப்படின்னு. ஒரே ஒரு விஷயந்தான், மனசு நிம்மதி இருந்தால் அது போதும். பெரிய மாளிகையில் இருக்கிறவன் நிம்மதியாக தூங்குறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பெரிய தப்பு. நம்மளை நாமே ஏமாத்துக்கிற மாதிரி. ஓலை குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க சந்தோஷமாக இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அதுவும் நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு இந்த ஓலை குடிசை மாளிகை, அதாவது பணக்காரனுக்கு அது மாளிகைன்னா ஏழைக்கு இதுவும் மாளிகை தான். இதில் என்ன இல்லை, எல்லாமே இருக்குது.
3 வேளை சாப்பாடு வயிறு நிறையுதா, வயிறோட சேர்ந்து மனசும் நிறையுதா, இதான் முக்கியம். ஏதோ ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது, அண்ணாமலை படத்தில் ரஜினி பாடினது. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்தேன், தூக்கம் கண்ணில் சொக்குமே, அது அந்த காலமே. மெத்தை விரித்தும் சுத்த பன்னீர் தெளித்தும் கண்ணில் உறக்கம் இல்லையே, அது இந்த காலமே. அவர் எதை நினச்சி பாடினாரு? செல்வம் இருக்கு ஆனால் தூக்கம் வரல. அன்னைக்கு செல்வம் இல்லை ஆனால் நிம்மதியாக தூக்கம் வந்தது. எங்கே படுத்தாலும் தூக்கம் வருது. அப்போது செல்வம் இருந்தால் ஹாப்பியா? சத்தியமாக இல்லை. செல்வம் இல்லைன்னா சந்தோஷமாக இருக்க முடியாதா? அதுவும் சத்தியமாக இல்லை. மனசில் நிம்மதி இருந்துச்சுன்னா நீ உண்மையிலே பணக்கார. மனசில் நிம்மதி இருந்துச்சுன்னா உன்னோட ஆரோக்கியம் சீரும் சிறப்புமாக இருக்கும். நீ செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். உன் முகத்தில் ஒரு வசீகரம் தெரியும். ஆனால் இன்றைக்கி சாமியாருங்களுக்கு கூட முகத்தில் வசீகரம் இல்லை. என்னதான் ஒரு ஆர்டிஃபிஷியலாக அவங்க முகத்தை வச்சுருந்தாலும் அவங்களோட சுயரூபத்தை எப்படியாவது ஏதாவது ஒரு மூலமாக வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்போது ஒரு இயல்பான மனுஷனாக நாம் இங்கே இருந்து நாம் சாதிச்சிட்டோன்னா உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப லக்கி. ஆனால் அதற்கு உரிய வழிகள் இங்கே நிறைய இருக்குது. இப்போ கூட ஒன்றும் இல்லை, உங்கள் வாழ்க்கையில் இழந்ததை பற்றி கவலைப்படாதீங்க, போனவங்களை பற்றி கவலைப்படாதீங்க. இனி இருக்கக்கூடிய நாட்களை நினச்சி சந்தோஷப்படுங்க. இப்பையும் என் உடம்புல உயிர் இருக்குது, எனக்கு கடவுள் இப்பையும் வாய்ப்பு தந்திருக்காரு, அந்த வாய்ப்பு தந்ததால தான் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு நினைங்க. அதை விட்டுட்டு நான் இன்னும் எந்த சுகத்தையும் அனுபவிக்கலையேன்னு நிற்காதீங்க. கடவுள் சுகத்தை அனுபவிங்க. உலக சுகத்தை தூக்கி எறிங்க. ஏன்னா உலக சுகம் என்றைக்குமே அழிவை தருது, கடவுள் சுகம் என்றைக்குமே வாழ்க்கையில் உயர்வை தருவது. ஸோ தாழ்வு நிலையை போகணுமா இல்லை உயர்வு நிலையை போகணுமா? உண்மையிலேயே தாழ்வு நிலை எதுனா உலகத்தில் ஈர்க்கப்படக்கூடிய மாயைகள். இது உங்களுக்கு அப்போதைக்கப்போ கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் தான். தண்ணி அடிக்கிறவனுக்கு கவலையை மறந்து தண்ணி அடிக்கிறான். இப்போ இந்த தண்ணி அடித்தா மறுபடியும் எனக்கு கவலையே இல்லாமல் இருக்குமா அப்படின்னா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் அடிக்கலாம். அப்போ அந்த கவலைகள் அந்த போதை இருக்கிற வரைக்கும் இல்லை. போதை தெரிஞ்சிடுச்சுன்னா கவலைகள் இருக்குது. அப்போ நீ கவலையை மறக்க தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி நீ பாட்டிலை திறந்தா உன்னை விட முட்டாள் உலகத்தில் யாருமே இல்லை. ஏன்னா இது கொஞ்ச நேரம் மட்டும் உன்னை மறக்க செய்யுது, உன்னோட சூழ்நிலையில் இருந்து உன்னை மறக்க செய்யுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்காக நீ ஏன் உன்னோட உடம்ப கெடுத்துக்கிற? ஏன் சீக்கிரமாக சாகணும்னு ஆசைப்படுற? ஏன் சுயநலமாக யோசிக்கிற? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன், தண்ணி அடிக்கிறவங்க அத்தனை பேருமே சுயநலவாதிகள். தான் குடும்பத்தெல்லாம் கவலையே கிடையாது, என் சந்தோஷம் எனக்கு முக்கியம். ஆனால் இது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? சாகிற வேண்டிய நேரத்தில் என்னைக்கு 4 தேதி நேரத்தை கடவுள் குறிச்சிருக்காரோ அன்னைக்கு வரைக்கும் நீ உயிரோடு இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீ தப்பான விஷயத்த செஞ்சு நீ போயிட்ட அப்படின்னா உன்னால் போனதுக்கப்புறம் நிம்மதியாக இருக்கவே முடியாது. இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் நீ நினச்சி வருந்துவ. இப்படி நான் மடத்தனம் பண்ணிட்டேன்னு சொல்லி நீ அழுவ. ஆனால் நீ அழுவுறது யாருக்குமே தெரியாது. நீ ஆவியா பேயா சுற்றுவ. உன்னோட அடுத்த இது வர வரைக்கும் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை தான். உன்னோட ஆவி சீரழியும், மோசமான இடத்துக்கு தள்ளும். உன்னை பல ஆவிகள் உன்னை சேர்ந்து உன்னை அழிக்கும். ஏற்கனவே நீ செத்து போயிட்ட. ஆனால் நீ செத்து போனதுக்கப்புறம் நீ மறுபடியும் சாக மாட்ட. ஆனால் அந்த வலியை மட்டும் நீ அனுபவிச்சுக்கிட்டே இருப்ப. இது கருட புராணத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். உண்மையிலே அப்படி இருக்குதா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சரி, இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? அடுத்த ஜென்மத்தில் நீ கணவனாக இருந்து என்னென்ன அதிகாரத்தெல்லாம் பண்ணி நாரடிச்சியோ உன் மனைவியை, உன் குழந்தைங்கள,
அடுத்த ஜென்மத்தில் நீ மனைவியாக பிறப்ப, உனக்கு ஒரு குடிகார கணவன் கிடைப்பான். அவன் மோசமான வழிகளை உனக்கு கொடுப்பான். அதை நீ அனுபவிச்சே ஆகணும். அப்போ இன்னைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை வேதனைகளும் நாம் அவனை விட அரக்கத்தனமாக இருந்தோம். நான் அதான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். உங்கள் துன்பத்துக்கு காரணம் நீங்கள் செய்த பாவங்கள். நம்ம உடனே சொல்லுவோம், நான் பாவம் செய்யவே இல்லை. கரெக்ட், 100% கரெக்ட். நீங்கள் சத்தியமாக பாவம் செய்யலை. நீங்கள் பாவம் செஞ்சதான் நான் சொன்னேன்னா இல்லை. அப்போ ஏன் அந்த துன்பத்தை, மோசமான துன்பத்தை அனுபவிக்கிறோம்? அப்போ காரணம் இல்லாமல் நான் ஏன் அனுபவிக்கணும்? ஒரு போலீஸ் நல்லவனை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. அரெஸ்ட் பண்ணால் அந்த போலீஸ் குற்றவாளியாக மாறிடுவார். அப்போ யாரை அரெஸ்ட் பண்ண முடியும்? உண்மையான குற்றவாளியை தான் அரெஸ்ட் பண்ண முடியும். அப்போ கடவுள் உங்களுக்கு தண்டனை தப்பாக கொடுக்க முடியாது. அப்படி தப்பாக தண்டனை கொடுத்தாருன்னா அவர் குற்றவாளி கொண்டுல நிற்கணும். கடவுளுக்கும் அதே சட்டம்தான். ஆனால் அவர் தப்பு பண்ணுவாரா? அவர் குற்றவாளியாக நிற்க முடியுமா? நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விஷயத்தை, நான் எந்த பாவமும் செய்யலை. பாவம் செஞ்சாதானே நான் அனுபவிக்க, நான் தான் செய்யலையே. செய்யாத பாவத்துக்கு நான் ஏன் அனுபவிக்கணும்? நான் ஏன் கண்ணீர் சிந்தணும்? நான் ஏன் துன்பத்தை எதிர்கொள்ளணும்? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொத்து கொடுக்கல. எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் எனக்கு சொத்து கொடுக்கல. எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் என்னை காலில் நசுக்கிறாங்க. என் கணவர் குடிக்கிறார், அடிக்கிறார், சீட்டு கட்டி விளையாட்டு நிறைய இழக்கிறார், சொத்துக்கள் நிறைய போகுது. இனி என்னையும் என் குடும்பத்தையும் யார் காப்பாற்றுவா? நான் நடுத்தூரில் தானே நிற்கணும். நான் என்ன பாவம் பண்ணேன்? பாவம் பண்ண நான் ஏன் இதெல்லாம், பாவம் பண்ணாத நான் ஏன் இதை அனுபவிக்கணும்? பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் ஏன் அனுபவிக்கலை? பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவன் ஏன் சந்தோஷமாக இருக்கான்? இது பலமாக எல்லா மனுஷனும் கேட்கக்கூடிய கேள்விகள். ஆனால் இதுக்கு பதில்கள் கிடைக்கல. சுற்றி முற்றியும் பார்த்தா பதில் கிடைக்கல. 25 வயசில் மேரேஜ் லைஃப் கசந்துடுது. 35 முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ இதுக்கெல்லாம் உரிய பதில்கள் என்ன? அப்போ நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் ஏன் அனுபவிக்கணும்? அப்போது கடவுள் குற்றவாளியாக மாறிட்டாரா? அப்போ எல்லா மனுஷனுக்கும் துன்பத்தில் இருக்கிறாங்கன்னா அப்போ கடவுள் தான் குற்றவாளியா? அப்போ கடவுளை யார் தண்டிக்க முடியாது? அப்போ கடவுளை யாராலையும் தண்டிக்க முடியாதா? அப்போ அவர் தான் குற்றவாளிகளுக்கெல்லாம் குற்றவாளியா? அவர் தான் குற்றவாளிகளுக்கெல்லாம் தலைவனா? அப்போ நாட்டில் நல்லது பண்ண தப்பா? இதெல்லாம் எல்லாரும் கேட்கக்கூடிய பொதுவான கேள்விகள். இந்த கேள்விகள் உங்கள் மனசில் வராமல் இருந்திருக்கா? கமெண்ட் பண்ணுறீங்களா? எனக்கு இந்த மாதிரி கேள்விகள் வந்ததே இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கடவுள் குற்றவாளியாக நிற்கவே முடியாது. ஏன்னா கடவுளுக்கு குற்றம்னா என்னன்னே தெரியாது. குற்றம்னு என்னன்னு தெரிஞ்சால் தானே அவர் குற்றவாளி கூட்டில் நிற்க முடியும். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நியாயம். ஒரு தராசு தட்டு இருக்குது. அந்த தட்டில் நீங்கள் 10-12 காய்கறிகள் வாங்குறீங்க. கரெக்டாக? ஒரு டிஜிட்டல் மிஷினு இப்போ முதல்ல ஒரு 4 தக்காளி வைக்கிறீங்க. அது டக்குன்னு வருது. அதுக்கு உடனுக்குடன் பில்லெல்லாம் கொடுக்கறதில்ல. அடுத்தது ஒரு கைப்பிடி அளவில் வெண்டைக்காய் வைக்கிறீங்க. அடுத்தது ஒரு 4 உருளைக்கிழங்கு போடுறீங்க, 2 பீட்ரூட் போடுறீங்க, கொஞ்சம் பீன்ஸ் அள்ளி வைக்கிறீங்க, ஒரு 2 கேரட்டு, ஒரு 4 பெரிய நெல்லிக்காய், இதெல்லாம் வைக்கிறீங்க. கடைசியில் சாஃப்ட்வேர் என்ன வருது? பில் என்ன வருது? மொத்தமாக 725 ரூபா 50 பைசா வருது. கரெக்டு தானே? அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எடையை போட்டு பில்லை வாங்கலை. ஒட்டு மொத்தமாக நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அது டக்குன்னு, ஏன்னா அது மாதிரி சாஃப்ட்வேர் அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு விலைப்பட்டியலை அந்தந்த சாஃப்ட்வேர்ஸில் ரெகுலராக திருத்துறாங்க. 1 கிலோ தக்காளி 40 ரூபா அப்படின்னா, அது நீங்கள் எடுக்கிற தக்காளிக்கு 2 தக்காளின்னா அது 100 கிராம். அப்போ 40, 1 கிலோவுக்கே 40 ரூபானா 100 கிராமுக்கு என்னவோ அந்த கணக்கு, அதை வச்சு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க.
அப்போது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கடைக்காரர்கிட்ட சண்டை போட முடியும். இல்லை தனித்தனியாக பில் போடுங்க அப்படின்னு. தனித்தனியாக பில்லை போட்டாலும் அதே தான், ஒட்டு மொத்தமாக பில்லை போட்டாலும் அதே தான். ஏன்னா அது சாஃப்ட்வேர் அது மாதிரி. அதே போல் கடவுளுக்கு தெரிஞ்சதெல்லாம் கணக்கு, நியாய கணக்கு. அந்த நியாய கணக்கு எப்படி இருக்குன்னா, நீ என்ன பாவத்தை செய்கிற, என்ன புண்ணியத்தை செய்கிற, என்ன கவுண்ட்டு, இதுதான். இது அகாடமிக் இயர் அப்படின்னா ஒன்று இருக்கும், மார்ச் டு ஏப்ரல் டு மார்ச் அப்படின்னு. இது அகாடமிக் இயரே கிடையாது. நீ என்னைக்கு இந்த மனித பிறவி எடுத்தியோ, நம்ம என்ன இந்த ஜென்மத்தில் எடுத்திருப்போமா? இந்த கலியுகம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1,00,000 வருஷம் ஆகுது. நீ முடிகிறதுக்கும் 1,00,000 வருஷம் இருக்குது. அப்போ நீ எப்போ இந்த மனித பிறவி எடுத்தையோ அன்னையில் இருந்து இந்த இந்த ஆடியோவை கேட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் நீ என்ன பாவம் பண்ண, என்ன புண்ணியம் பண்ண, இதெல்லாம் கணக்கு இருக்குது. உனக்கு ஒட்டுமொத்தமாக உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, உனக்கு இருக்கக்கூடிய புண்ணியத்தையும் நீ செய்யணும். புண்ணியம் செய்கிறதுக்கும் உனக்கு கடவுள் வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பு தான் நான் சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு. கடவுள் உங்களை இன்னைக்கு வரைக்கும் வாழ வச்சிருக்காருன்னா உன்னோட புண்ணியத்தை நீ சேர்ப்பதற்கு உண்டான முயற்சி தானே தவிர, நீ மறுபடியும் பாவத்தை செய்வதற்காக இந்த பிறவி கொடுக்கல. இன்னமும் உன்னை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு காரணமே, இப்பயாவது திருந்து, இந்த நேரமாவது திருந்து, நீ இது வரைக்கும் என்ன செஞ்ச, நீ என்ன நல்லது பண்ணியிருக்க, முதல்ல உனக்கு நீ என்ன நல்லது பண்ண, அடுத்து உன் குடும்பத்துக்கு என்ன நல்லது பண்ண, அடுத்தது உன் நண்பனுக்கு என்ன நல்லது பண்ண, அடுத்தது இந்த சொசைட்டிக்கு நீ என்ன நல்லது பண்ண. நீ உனக்கும் நல்லது பண்ணல, உன் குடும்பத்துக்கும் நல்லது பண்ணலை, உன் நண்பருக்கும் நல்லது பண்ணலை, இந்த சொசைட்டிக்கும் நல்லது பண்ணலை. அப்போ நல்லது பண்ணலாம் என்ன பண்ணியிருப்ப? கெட்டது தான் பண்ணியிருப்ப. உன் உடம்பை இவ்வளோ மோசமாக வச்சுருக்கியே, இதெல்லாம் பாவ கணக்கு. என் உடம்பை நான் மோசமாக ஒரு நோயில் வச்சுருந்தேன்னா, இல்லை என்னோட புத்தியை, என்னோட மனசை கண்ட சாக்கடை மேலே வச்சுருந்தா அது பாவம். புரியுதா உங்களுக்கு? அப்போ இத்தனை வருஷமாக நான் செஞ்ச பாவத்துக்கு தான் ஒரு ஜென்மத்திலையும் நான் அதை அனுபவிக்கிறேன். அப்போது நீ இன்னைக்கு ஒரு பெண்ணாக இருந்து உன்னை மனைவியாக இருக்க உன் கணவர் உன்னை துன்புறுத்துறாருன்னா, நீ போன ஜென்மத்தில் கணவனாக இருந்து, நல்லா புரிஞ்சுக்கோங்க பெண்கள், நீங்கள் கணவனாக இருந்து நீங்கள் உங்களோட மனைவியை இந்த மாதிரி தான் துன்புறுத்துனீங்க. இப்போ இந்த பாடம் எதுக்குன்னா, எந்த ஜென்மத்திலையும் இதை நான் செய்ய மாட்டேன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, செய்யாமல் இருக்கிறீங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புண்ணியத்துக்கு உண்டான அக்கௌண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் கணவன் மோசமாக இருக்கிறதால பலவிதமான கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவிக்கிறீங்க. இப்போ நீங்கள் அடிக்கடி ஒரு விஷயத்தை நினைப்பீங்க. என்ன நினைப்பீங்க? இப்படிப்பட்ட ஒரு மோசமான புருஷன் யாருக்கும் கிடைக்கக்கூடாது நினைக்கிறீங்க தானே? இப்படிப்பட்ட மோசமான நண்பன் யாருக்கும் கிடைக்கக்கூடாது. அப்போ அந்த வழி உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் யாருக்கும் மோசத்தை செய்யவே மாட்டீங்க, பாவத்தை செய்யவே மாட்டீங்க, ஏமாற்றவே மாட்டீங்க. இதெல்லாம் தப்புன்னு என்னைக்கு நீங்கள் திருந்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு திருந்த வேண்டிய ஒரு கணக்கை இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது இங்கே கண்ணீர் விடுறவங்க துன்பத்தை செய்யாமல், பாவத்தை செய்யாமல் புண்ணிய அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த ஜென்மத்தில் உங்களை விட சந்தோஷமான மனிதன் உலகத்திலேயே இல்லை. அதை இந்த ஜென்மத்திலே நம்ம உணரலாம். அடுத்த ஜென்மம் எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஒரு 5வது படிக்கிற பாப்பா கிட்ட அடுத்த ஜென்மத்தில் நீ எப்படி இருப்பேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால், அம்மா எப்படிமா இருக்க, சொல்லுமா அம்மா, ப்ளீஸ்மா சொல்லுமான்னு. ஏன்னா யாருக்கு இந்த ஜென்மத்தில் வாழவே பிடிக்கல. அப்போ அடுத்த ஜென்மத்தில் எல்லாருக்குமே அந்த ஆர்வம் இருக்கும். எல்லாருக்குமே, எல்லா மனுஷனுக்குமே. இதை போய் நம்ம நாய்கிட்டேயோ இல்லை நரிக்கிட்டேயோ பூனைக்கிட்டேயோ சொல்லக்கூடாது. நீங்கள் நாய்கிட்ட போய் நீ அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருப்பேன்னு தெரியுமான்னு பார்த்தா உங்கள் கண்ணை ஊற்று பார்க்கும். நமக்கு சாப்பாடை பற்றி தானே அவங்க கேட்கணும், வேறு என்னமோ அந்நிய மொழியில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்டு உங்களை ஊற்று நீங்கள் வேணால் நாய்கிட்ட வேணால் பேசி பாருங்கள். நீங்கள் ஓகேவா, யாரும் இல்லாமல் பேசி பாருங்கள். நீங்கள் அதே மாதிரி ஒரு 5 வயசு 6 ஒரு 5வது படிக்கிற குழந்தைகிட்ட 6வது படிக்கிற குழந்தைகிட்டே பேசி பாருங்கள்.
அடுத்த ஜென்மம் உனக்கு எப்படி தெரியுமா கண்ணா இருக்கும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி பாருங்க. அம்மா எப்படிம்மா சொல்லுமா அப்படின்னு. அதே நாய்கிட்ட போய் கேளுங்க, கேட்டுகிட்டே இருங்க, நாய் டயர்டாகி படுத்துடும். ஏதாவது பிரியாணிக்கு எது வைப்பேன்னு நினச்சி பார்த்தா அந்த மழை பெய்கிற காலத்தில் நீ உட்காந்துக்கிட்டு என்னமோ பேசுகிற, நீ பேசுகிற எனக்கு புரியலப்பா அப்படின்ட்டு போயிடும். இல்லைன்னா உங்களை இடத்த விட்டே ஓடி போயிடும். ஒரு நாள் கூட வராது. இந்த நம்ம எஜமானருக்கு எதுமோ பிடிச்சிடுச்சு இப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ மனுஷங்கிட்ட பேசினா தான் புரியும், விலங்குகிட்ட பேசினா, ஐந்தறிவிட்ட பேசினா புரியாது. ஓகே, அப்போ அந்த 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 சக்தி மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ 5வது படிக்கிறவங்க கிட்டையும், அப்போ 5வது படிக்கிற எத்தனை வயசு இருக்கும், ஒரு 10-11 வயசு இருக்குமா? 60 வயசை தாண்டினவங்களும் 70 வயசை தாண்டினவங்களும் 80 வயசு தாண்டினவங்களுக்கும் இல்லை பெட்டில் இருக்கிறவங்களுக்கும் கடைசி வரைக்கும் வயதானவங்ககிட்ட அடுத்த ஜென்மத்தில் எப்படி பாட்டி இருக்குமானா, எப்படிம்மா நல்ல வார்த்தை சொல்லுமான்னு. ஏன்னா எல்லாருமே இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டாங்க. அதை இந்த ஜென்மத்தில் நம்ம எப்படி உணரலாம், அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அடுத்த ஜென்மத்தை பற்றி நம்ம மறுபடியும் பிறந்து நான் உங்ககிட்ட வரணும், நீ எங்கள் கிட்ட வரணும், நம்ம எல்லோரும் ஒன்றா சேரணும், ஒன்றா பேசணும், ஒன்றா இது மாதிரி ஒரு பெரிய ஒரு உறவுகள் இருக்குமான்னு தெரியாது. ஓகேங்களா? அப்போது இந்த ஜென்மத்திலேயே அப்போ நீங்கள் கேட்கலாம், என் தம்பி போன ஜென்மத்தில் நீ இப்படி தானே தம்பி சொன்ன அப்படின்னு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் நான் இருப்பேன், நான் எங்கே பிறப்பேன், நீங்கள் எங்கே பிறப்பீங்கன்னு தெரியாது. நான் இந்த நாட்டில் இருப்பேனா இல்லை வேறு நாட்டில் இருப்பேனா, இல்லை நீங்கள் வேறு நாட்டில் இருப்பீங்களா நான் இந்த நாட்டில் இருப்பேனா தெரியாது. கடவுளோட ரகசியம். ஆனால் கடவுளுடைய வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் எங்கே போய் கொண்டு போய் சேர்க்குறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்தந்த வழிகளை போனால் அவர் இந்தந்த வழிகளை கொடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த ஜென்மத்திலேயே அப்படின்னா நீங்கள் இந்த நிமிஷத்தில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் உருப்படியான விஷயத்தை செய்யணும். சோம்பேறித்தனம் அப்படின்ற பாவம் இருக்கக்கூடாது, கோபம் அப்படின்ற ஒரு பாவம் இருக்கக்கூடாது, காமம் அப்படின்ற ஒரு பாவம் இருக்கக்கூடாது, அடுத்ததை ஏமாத்துறது அப்படின்ற ஒரு பாவம் இருக்கக்கூடாது, அடுத்தவங்களை தீங்கு செய்யணும். இது மாதிரி எந்தெந்த விஷயங்கள் மோசமான விஷயங்கள்லாம் இருக்குதோ அது எதுவுமே உங்கள் மேலே படாத மாதிரி உங்களை தற்காத்துக்கணும். உங்களுக்கு பாதுகாப்பை நீங்கள் ஏற்படுத்தி அதை பேஸ் பண்ணி வாழணும். இது மூலமாக எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை அனுபவிக்க தயாராக இருக்கணும். இது ஆரம்பத்தில் பெரிய கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நம்மளால் கோவப்படாமல் இருக்க முடியாது. இப்போ இந்த 48 நாள் பயிற்சிகள் எதுக்கு நம்ம வச்சுருக்கோம், நம்ம புண்ணியத்தை சேர்க்கணுன்னு தான் வச்சுருக்கோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையோட இறுதி நாட்கள் ஒன்று இருக்கும். இப்போ உங்களோட வாழ்க்கையை கடவுள் தீர்மானிச்சிட்டாரு, 92 வயசு உங்களுக்கு ஓகே நம்ம கூப்பிட்டுக்கலாம். அப்போ 92 வயசு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் கடவுள் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அவர் அந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இந்த நேரத்தில், இந்த வயசில், இந்த நேரத்தில், இந்த நொடியில் உன்னுடைய ஆன்மா உடலை விட்டு பிரிய போகுது. ஆன்மா உடலை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அப்போ நீ இறக்கும்போது நீ என்ன தருவாயில், என்ன மனநிலையில் இருக்கிற, நீ சந்தோஷமாக இருக்கியா, நீ நிம்மதியாக இருக்கியா, உன்னோட ஆசைகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு, உன்னோட ஆசைகள் எப்படி ஆரோக்கியமான ஆசைகளாக இருக்குதா, இல்லை நிறைவேறாத ஆசை, இது மூலமாக நீ மனசு உடஞ்சி போய் நீ இறந்து போயினியா, இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஜென்மம். அப்போ இந்த ஜென்மத்தில் கடவுள் கொடுத்த வாய்ப்பை நீ சரியாக பயன்படுத்திக்கல. அதனால தான் போகிற காலத்தில் நீ ரொம்ப துன்பப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப கண்ணீர் விட்டு நீ கண்ணை மூடுங்க. அப்போ உனக்கு அடுத்த ஜென்மம் தண்டனைக்குரிய ஜென்மமாக தான் இருக்க போகுது. இது எந்த புண்ணிய வாழ்க்கையையும் ஸ்டார்ட் பண்ணாதவங்களுடைய நிலை. ஆனால் புண்ணிய கணக்கு ஸ்டார்ட் பண்ணவங்களோட நிலை, கடவுள் நாளைக்கே என்னை கூப்பிட்டாலும் நான் போயிடுவேன்னு ஆரோக்கியமாக பேசுவாங்க. அவங்க முகத்தில் எந்த வருத்தமும் இருக்காது. அதுக்காக அவங்க பெரிய பணக்காரராக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே தான் நம்ம தப்பு கணக்கு போடுறோம். ஒரு குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டியாக இருக்கட்டும், அந்த பாட்டி இப்போ போனால் கூட நான் போயிடுவேன்ப்பா அப்படின்னு கள்ளம் கபடம் இல்லாமல் சிரிக்கிறாங்களா, அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் ஓஹோன்னு இருக்கும். அது மாதிரி யாராவது பாட்டியோ தாத்தாவோ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கவலையும் இருக்கக்கூடாது, எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது.
பாவத்தின் மூலமாக எந்த சந்தோஷத்தையும் பெறக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவத்தின் மூலமாக சந்தோஷத்தை பெறக்கூடாது. ஏன்னா சில 70 வயசு தாத்தாக்கள் கூட தண்ணி அடிக்கிறது ஒரு பாவம் தான், அதில் சந்தோஷமா அப்படிலாம் இருக்கக்கூடாது. சந்தோஷம் அப்படின்றது உண்மையான ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி. அதான் சொன்னேன், கடவுள் கொடுக்கக்கூடிய சுகம், உலகம் கொடுக்கக்கூடிய சுகம் இல்லை, கடவுள் கொடுக்கக்கூடிய சுகம். அந்த சுகத்தை நீ அனுபவிச்சா, நீ சந்தோஷமாக இந்த உலகத்தோட இறுதி நாட்களை நீ கழிச்சா, அடுத்த ஜென்மத்தில் உன்னை விட சிறப்பான மனுஷன் யாருமே இல்லை. ஏன்னா நீ அத்தனை வழியையும் கற்றுக்கிட்ட, அத்தனை நல்ல விஷயத்தையும் நீ கற்றுக்கிட்ட, அதனால் நீ பாஸ் ஆகிட்ட. ஸோ உலகத்தில் இனி உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி கடவுள் உனக்கு அத்தனை விஷயத்தையும் செய்வார். புரிஞ்சுதா? உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இப்போ என்னென்னலாம் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, என்னென்னலாம் செஞ்சதை தப்புன்னு நினைக்கிறீங்க, ரொம்ப டீட்டெயில்டாக பேசாமல், இது ஒரு சோசியல் மீடியா, இது எல்லாருமே உங்கள் கமெண்ட்டை பார்ப்பாங்க. அதனால் பொதுவான விஷயத்தை மட்டும் பேசிட்டு நீங்கள் போயிடுங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், நல்ல ஒரு புத்தி, நல்ல ஒரு மனசை நம்ம அன்பே சாய்க்கு குடும்பத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ரா. ஓம் சாயிரா. சாயிரா ஓம் சாயிரா. சாயிரா